அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். எளிய முறை உடற்பயிற்சி செய்வதற்கான தயக்கம் உருவாவது ஏன் என்ற கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம். எளிய முறை உடற்பயிற்சி மட்டுமல்ல, எந்த ஒரு உடற்பயிற்சியுமே நாம் பொதுவாகவே செய்வதில்லை. நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த உடற்பயிற்சி என்பது நிலையாக தொடரவே இல்லை என்று சொல்லலாம். அந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட வேலைகள் இருந்தது. உடல் உழைப்பை தரக்கூடிய வகையில் வேலைகள் அமைந்தது. ஆனால் இப்போது இந்த விஞ்ஞான மாற்றத்தால் நவீன கருவிகள் வந்துவிட்டதாலும் வேலை வாய்ப்புகள் பெருகிவிட்டதாலும் அதிக உடல் உழைப்பு என்பது குறைந்துவிட்டது. உட்கார்ந்த இடத்திலேயே செய்யக்கூடிய பல வேலைகள் நம்மிடையே இருக்கிறது. ஒரு சில வகையில் இந்த உடல் அசைவை தந்தாலும் கூட அது ஒரு பயிற்சியாக அமையவில்லை. ஏனென்றால் நம்முடைய உடல் எப்போதுமே அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். கைகால் மூட்டுக்கள் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். கை விரல்கள் நீட்டி மடக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு உறுப்பின் தசைகளும் மடங்கி விரிந்து அசைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் எல்லாமே சரியாக சுரண்டு கொண்டே இருக்கும். உச்சம் தலை முதல் கால் பாதம் வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கு வாய்ப்பு இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வேலைகள் அதை தடுக்கின்றன. இதற்கு காரணம் நம்முடைய வேலை மீது பழி போட முடியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை சூழல் அப்படி மாறிவிட்டது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இந்த வேலைகளோடும் நாம் இந்த உடற்பயிற்சியை செய்து கொள்ள தயாராக வேண்டும். அதற்காக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தை ஒழுங்குபடுத்தி அதிகாலையோ அல்லது மாலையோ செய்யலாம். பொதுவாகவே அதிகாலை செய்வதுதான் மிகச்சிறந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் உடல் அதற்கு தகுந்த நிலையில் இருக்கும். எவ்வளவுக்கு உடலை வருத்தினாலும் கூட அந்த வருத்தம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். வலி இருந்தால் கூட அது மாறி அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக நமக்கு அந்த உடற்பயிற்சி செய்த நாள் அமைந்துவிடும். இதற்கு மாறாக மாலையில் உடற்பயிற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் சோர்வு வந்துவிடும். ஏனென்றால் மாலையில் இந்த உடல் கொஞ்சம் சூடாகிவிடும். இந்த வெப்பம் அதிகமாகிவிட்டால் நம்முடைய உடல் சக்தியை சீக்கிரமாக இழந்துவிடும். உடற்பயிற்சி செய்யும் போதும் ஒரு வெப்பம் நமக்குள் உருவாகும். அதோடு இருக்கும் வெப்பமும் அதிகமாகி நமக்கு ஒரு சோர்வை தந்துவிடும். அதனால் மாலையில் செய்வதை விட அதிகாலை செய்வது மிகச் சிறந்தது. இந்த உடற்பயிற்சியை செய்யாமல் போவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய இல்லத்தில் இது ஒரு வழிமுறையாக அமையவே இல்லை. நம்முடைய பெரியவர்களோ, தாத்தா பாட்டியோ, அப்பா அம்மாவோ, உடன் பிறந்தோரோ இதை செய்வதே இல்லை. அதனால் நமக்கும் அப்படி ஒரு பழக்கம் வரவே இல்லை. ஒருவேளை அவர்கள் கற்றிருந்தால் கூட பொது இடத்தில் செய்யாமல் மறைவாக்க கூட செய்யக்கூடும். ஒரு அறையில் யாரும் பார்க்காத அளவிற்கு செய்வார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் ஏதேனும் சொல்வார்களோ என்ற ஒரு தயக்கம், கூச்சம் அவர்களுக்கு இருப்பதுண்டு. நமக்கும் அப்படித்தான். நாமும் இந்த எளிமுறை உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டால் கூட வீட்டில் எல்லோரும் முன்னிலையும் செய்வதில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் செய்யாத போது நாமும் செய்யாமல் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது நாம் மட்டும் செய்தால் நம்மை கிண்டல் செய்வார்கள் என்பது ஒரு பொதுவான கருத்து தான். ஆனால் அதை மீறி நாம் அந்த பழக்கத்திற்கு உட்படுத்திவிட்டால் அவர்களும் அதை கிண்டல் செய்தால் கூட குறிப்பிட்ட காலத்தில் அவர்களும் அதை பழகிக் கொள்வார்கள் என்பது உண்மை. மகர்ஷி அவர்களும் இதை சொல்லுகிறார். எப்படி என்றால், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. நான் இதை செய்கிறேன், எனக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பியுங்கள். அவர்களும் பின்னாளில் அதை கற்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவார்.
அப்படி ஒரு பழக்கத்தை நாமாவது இனிமேல் உருவாக்க வேண்டும். இன்னொன்று, நம்முடைய மனம் எப்போதும் ஒரு பரபரப்பாக அடுத்தடுத்த வேலைகளில் கவனம் கொள்ளுமே தவிர உடற்பயிற்சி என்ற ஒரு விஷயத்திற்கு ஒத்துழைக்காது. இதைவிட சிறப்பான ஒன்றை செய்வோமே என்று மனம் அங்கேதான் விடுமே தவிர இந்த உடற்பயிற்சியை அது ஏற்றுக்கொள்ளாது. கைகால் அசைப்பதால், உடலை வளைப்பதால் என்ன வந்துவிட போகிறது என்ற ஒரு கருத்துக்கு மனம் அமர்ந்திருக்கிறது. அது அதனுடைய இயல்பு. நாம் அப்படித்தான் அந்த மனதை பழக்கியிருக்கிறோம். அதை மீறி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது, நோய் தொந்தரவு இருக்கக்கூடாது, இருக்கும் நோய் களைய வேண்டும், வரும் நோயை காக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், மனமும் உடலும் உயிரும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று நமக்குள்ளாக சங்கல்பம் செய்து கொண்டு அந்த பயிற்சியை நாம் முழுமையாக கற்று தேர்ந்து விருப்பத்தோடு செய்து வர வேண்டும். மனம் ஒன்று செய்ய வேண்டும். அடுத்ததாக சூழ்நிலை என்று சொல்லலாம். பணத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு கட்டாயமான வாழ்க்கை சூழல் எல்லோருக்குமே இருக்கிறது. இதில் யாரும் குறை சொல்ல முடியாது. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒதுக்கி கொண்டு விலகி வர முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த வேலையை முடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இதை செய்வதா என்று ஒரு குழப்பம் வருகிறது. வேலையை விட்டுவிட்டு உடற்பயிற்சி முக்கியமா என்று கேட்பார்கள். அதற்கு பயந்து கொண்டே உடற்பயிற்சியை கைவிட்டு விட்டு வேலையை கைப்பிடித்துக் கொள்கிறோம். இந்த சூழலும் மாற வேண்டும். அதாவது வேலையை கெடுத்துக் கொள்ளாத வகையில் இந்த உடற்பயிற்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால், உங்கள் நேரத்தை திட்டமிட வேண்டும். எந்தெந்த நேரம் வீணாக செலவாகிறது என்று ஒரு கணக்கு எழுதி கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை எல்லாம் மிச்சப்படுத்தி, அந்தந்த நிமிஷங்களை எல்லாம் மிச்சப்படுத்தி ஒரு நேரத்தை அமைத்து கொண்டு 1 மணி நேரத்திற்குள் அந்த உடற்பயிற்சியை செய்து முடிக்கலாம். அது போதுமானது. 24 மணி நேரத்தில் அரை மணி, 1 மணி நேரத்தை நாம் ஒதுக்க முடியாவிட்டால் அது எப்படி ஆகும்? எனவே இந்த திட்டமிடல் வேண்டும். இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்ற ஒரு திட்டமிடல் வேண்டும். இந்த திட்டமிடல் இருந்தால் உடற்பயிற்சி மட்டுமல்ல, உங்களுடைய வேலைகளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். அதற்கு அடுத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு அது என்னவென்றால், இந்த உடற்பயிற்சி செய்தால் உடனே ஏதேனும் சரியாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் செய்வீர்கள். ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் கைவிட்டு விடுவீர்கள். இந்த உடற்பயிற்சியால் எந்த ஒரு பயனும் இல்லை, இது நேரம் செலவழிக்கிறது, இது தேவையில்லாத ஒன்று என்ற முடிவுக்கு வந்து விடுவீர்கள். அப்படி இல்லாமல் இந்த உடற்பயிற்சி செய்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். எடுத்தோம் கழுத்தோம் என்று உடற்பயிற்சியை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் பலகாலமாக இந்த உடற்பயிற்சி இல்லாமலேயே வாழ்ந்து வந்திருக்கிறோம். அப்படித்தான் நம்முடைய உடம்பும் மனமும் பழகிருக்கிறது. அதை மாற்றிக்கொண்டு இதை வழக்கமாக்கிக் கொள்வது கொஞ்சம் கடினம்தான். அதற்காக நாம் கொஞ்சம் முயற்சிக்க வேண்டும். இதற்கடுத்து முக்கிய தேவை என்று ஒன்று பார்த்தால் நோய் தாக்கம். நோய் தாக்கம் இருக்கும் பொழுது அதை தீர்ப்பதற்கு எண்ணம் பிறக்குமே தவிர உடற்பயிற்சி வழியாக தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அங்கே வராது. இன்னொன்று, உடற்பயிற்சி செய்யக்கூடிய அளவிற்கு உடல் ஒத்துழைக்காது என்று கூட சொல்லலாம். அதையும் மீறி உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பயிற்சிகளை செய்து நம்மை திருத்தி அமைக்கலாம். இந்த நோய் தன்மையை மாற்றி அமைக்கலாம். முழுமையாக தீர்க்க முடியாது எனினும் கூட அதை முறைப்படுத்திக் கொள்ளலாம். அந்த தாக்கத்தை முறைப்படுத்தலாம். மருந்துகளோடு இணைந்து உடற்பயிற்சியும் செய்யும் பொழுது அந்த நோயின் தீவிரம் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிடும். இப்படியான காரணங்களை நீங்கள் பிரித்து பார்த்து ஒரு நாள் அமைதியாக உட்கார்ந்து ஏன் என்னால் இந்த உடற்பயிற்சியை செய்ய முடியவில்லை என்ற ஒரு கணக்கு எடுத்துக்கொண்டால் அந்த விளக்கத்தின்படி நீங்கள் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள்.
உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.